வணக்கம், நான் உங்க சுகன்யா பேசுறேன். மன்னிக்கணும், உங்க சாந்தி பேசுறேன். கார்த்திக்கு நிச்சயதார்த்தம் செஞ்சு வைக்க எல்லாரும் காத்துட்டு இருந்த நேரத்துல கார்த்திக்கோட வைஃபா குழந்தையோட அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சேன். இத்தனை நாளா அவளை சந்தம் நினைச்சு பூசிக்கிட்டேன். சாக்கடையில கிடைக்கிற சீரனை இப்பதான் புரியுது. அந்த அதிர்ச்சியை விட எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு விதவையான என்ன கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்சதும். எப்படா உனக்கு இந்த எச்சில் வாழ்க்கை மேல புத்தி போச்சு? சொல்லுடா, சொல்லு. கேக்குறல, சொல்லுடா, சொல்லு. போயிட்டு ராத்திரி திரும்பி வருவேன். நீ மட்டும் இருந்த, நீ என் மகன். இதுகளும் கூட இருந்துச்சு, நம்ம உறவே அறுந்து போச்சு நினைச்சு. கார்த்திக் தான் தன்னோட புருஷன்னு கனவு கண்டுட்டு இருந்த ரம்யா ஏமாற்றம் தாங்காம விஷம் குடிச்சிடறான். மிஸ்டர் கார்த்திக், என்ன டைப் ஆஃப் பாய்சன் யூஸ் பண்ணாங்க தெரியுமா? இந்த பாய்சன் தான் டாக்டர். இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா பிரச்சனையை பார்த்து ஓடுற ஒரு கோழையா என் குழந்தை கல்யாணம் பண்ணிருக்கா. இங்க பார், என்கிட்ட நீ என்ன சொன்ன? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிக்கணும், மனம் தளரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இப்ப நீயே மனம் உடைஞ்சிட்ட. அப்படி இந்த குடும்பமே என்னை வெறுத்து ஒதுக்குற சூழ்நிலையில எனக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஜீவன் என் அபிராமி அக்காதான். அவங்களால எங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடக்கும். இதுதான் என்னோட நம்பிக்கை. அந்த சாந்தி மேல வெறுப்பு வர மாதிரி செய்யணும். எந்த புருஷன் தியாகம் பண்ணி அவ கழுத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தானோ அவன் கையாலேயே அவ கழுத்துல இருக்கிற தாலி இறக்கி உன் கழுத்துல அதே கையால தாலியை கட்ட வைக்கிறேன். அப்படி செய்யல, நான் உன் அக்கா இல்ல. சார், சார் நமஸ்காரம். நீங்க? என் பேர் அருணாசலம், மேரேஜ் புரோக்கர். அம்மா போன் பண்ணி வர சொன்னாங்க. வாங்க உட்காருங்க. நல்லதுங்க. ஐயா மேல இருக்காரு. சரி, நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க. ஐயா, உங்களை பாக்குறதுக்காக அருணாச்சலம்னு ஒரு புரோக்கர் வந்திருக்காரு. வரச்சு. சரி. ஐயா மேல வர சொல்றாரு, வாங்க. அப்படிங்களா? அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம். வாயா அருணாச்சலரே, உன்னெல்லாம் நான் போன் பண்ணி கூப்பிட வேண்டியிருக்குது. அதெல்லாம் என் பாக்கியம்ண்ணா. அம்மா எல்லாம் போன்ல சொன்னாங்க. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளைய டஜன் கணக்கில் கொண்டாந்து இறக்கி விடுறேன். அந்த மாதிரி டஜன் கணக்கா வதவதான் கொண்டாந்து இறக்கப்படாது. ஊரே மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி அம்சமா இருக்கணும், தெரியுதா? அவங்க சீர்சனத்தை பத்தி பேசினா ஐயா பாத்துக்குவாரு, நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே செய்வாருன்னு சொல்லிடுங்க. எனக்கு தெரியாதா என்ன, உங்க கை எவ்வளவு தாராளமான கை. இந்த பாரு, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, 2 பொண்ணுகளுக்கு இந்த தைக்குள்ள கல்யாணம் நடந்தாங்கன்னா அது உம்ம பொறுப்பு. பேஷா பண்ணி முடிச்சு விடலாம். சந்தோஷமான காரியம். அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா? போய் வேலையை பாருங்க. அப்பா, ஐயோ, ஒரு நிமிஷம். நீங்க போய் எனக்கு இதுல என்ன இருக்கு? ஆபத்துக்கு உதவலன்னா எப்படி? மனுஷங்களுக்குள்ள என்ன பேத வேண்டி கிடக்கு?
அம்மா பெரியவங்க சின்னவங்கிறது வயசு வச்சு இல்லம்மா, வசதியை வச்சுதான். நீங்க எத்தனை வருஷமா இந்த வீட்ல வேலை பாக்குறீங்க? சின்னையா இருக்காரு, அதான் உங்க புருஷன். அவரை நான் தாமா தோல்ல தூக்கி வளர்த்தேன். அப்படின்னா நீங்களே கணக்கு போட்டு பாத்துங்களேன். வீட்டுல 1000 கட்டிலு மெத்த தொட்டிலு எவ்வளவோ வசதிகள் இருந்தாலும் அந்த தம்பி இந்த தோல் மேல படுத்து தூங்குறதான் பழக்கம்மா. எத்தனை டிவி, எத்தனை ரேடியோ, எவ்வளவு இருந்தான என்னுடைய தந்தனத்தா பாட்டை கேட்டுடுத்தாம அவர் சாப்பிடவே ஆரம்பிப்பாரு. நான் தான் அவருக்கு அவ்வளவு உசுருமா. அவர் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறத நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நான் வளர்த்த பிள்ளையாச்சே. ஆனா மத்தவங்களுக்கு என்ன பிடிக்கலையே? எல்லாருக்கும் பிடிக்கும் தாயே. இந்த வீட்டுல எல்லாருமே நல்லவங்க தான். ஆனாலும் இது ஒரு குருட்சேத்திரம். நீங்க சொல்றது எனக்கு குழப்பமா இருக்கு. ஆரம்பத்துல எல்லாமே அப்படித்தாமா இருக்கும். போராடிக்கிட்டே வந்தோம்னா போக போக நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ. காலம் பூரா போராடிக்கிட்டே தான் வாழ்க்கை நடத்தணுமா? சின்னம்மா, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஆனாரப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவே பாரத போர் நடத்திதாம வெற்றி கண்டாரு. நாம என்னமா அல்ப மனுஷங்க தானே. ஒரு விதத்துல நீ இந்த வீட்டுக்கு வந்தது நல்லதுதாம்மா. முடிஞ்ச மட்டும் போராடு. ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, என்ன பிரச்சனை வந்தாலும் தயங்காம போராடு. போக போக நீயே புரிஞ்சுக்குவ. இதுக்கு மேல நான் பேசக்கூடாதுமா. நீ நல்லா இருக்கணும் தாயி, நல்லா இருக்கணும். பூஜைக்கு பூவெல்லாம் பறிச்சு வச்சிட்டியாமா? நான் இதோ எடுத்துட்டு வந்துடுறேன் மாமா. பாகும் பருப்பமினாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் பொங்க. சாந்தி, மாமா பூஜை பண்றதுக்கு பூ கேட்டாரு. இத கொண்டு போய் பூஜை ரூம்ல கொடுத்துறியா? ஐயோ ஐயோ, நானா? ஏன், எதுக்கு பயப்படுற? இல்ல, ஏற்கனவே அவர் என் மேல கோவமா வெறுப்புமா இருக்காரு. இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அதுவும் நான் போய் பூவை கொடுத்தா அவர் டென்ஷன் ஆகி அப்புறம் ஒரு பூஜை பண்ற மூடெல்லாம் கெட்டு போயிடும். வேண்டாம் வேண்டாம், நீங்களே போய் கொடுத்துருங்க. இங்கதான் நீ தப்பு பண்ற. மாமாக்கு மேல இருக்கிற கோவம் தீர்ந்து அவர் மனசுல நீ ஒரு இடத்த பிடிக்கணுமா வேண்டாமா? ஐயோ கண்டிப்பா. அது எப்படின்னு தெரியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இது. எவ்வளவு பெரிய கோவக்காரங்களா இருந்தாலும் பூஜை பக்தின்னு வந்துட்டா அவங்க மனசுல ஒரு சாந்தி வரும். இப்ப மாமா அந்த நிலையில இருக்காரு. நீ போய் பூவை கொடுத்தேன்னா அவர் நிச்சயமா உன் மேல கோச்சுக்க மாட்டாரு. அதுக்கு மாறா அவர் மனசுல ஒரு பாசம் கூட வரலாம். அவர் மனசை கவர்றதுக்கு இதுதான் சரியான வழி. என்ன யோசிக்கிற? அபிராமி, எவ்வளவு நேரமா பூ சீக்கிரம் ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அபிராமி, கண்ட கழுதை எல்லாம் பூஜை ரூமுக்குள்ள விட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டு. அபிராமி, அபிராமி, இங்க வாங்க. இவனை யாருக்கு உள்ள விட்டா? ஓ, நான் ஒண்ணு இல்ல கொண்டு சொன்னேன். வெளியே என்ன வந்து போய் நான் தான் மூஞ்சில முழிக்க மாட்டேன் சொல்லிருக்கேன்ல. எதுக்காக விளங்கி அனுப்பிச்சு பூஜை ரூம் அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வந்திருக்கலாம்ல. இல்ல மாமா, நான் தான் உங்களுக்கு பூ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அவதான்
நான் கொண்டு போய் கொடுக்கறேன்னு சொன்னா நான் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்கல. நான் வெறுப்பு எடுத்துட்டு இந்த வந்துட்டேன். மாதிரி மறுபடியும் நடக்கூடாது போ. என்ன சாந்தி இது? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழுதுட்டு நின்னுட்டு இருக்க? முதல்ல கண்ணை தொடச்சுக்க. ஆனாலும் நீங்க இந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசிருக்க கூடாது. அது ரொம்ப அநியாயம்னு 4 வார்த்தை கேட்டுட்டு தான் வரேன். நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சாந்தி, இது ஆரம்பம் தான். இன்னும் எவ்வளவோ இருக்கு. போக போக நீ பார்க்க தான் போற. சர்வமங்கள மாங்கல்யே சுவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம். லக்ஷ்மி, லக்ஷ்மி தம்பி. அக்கா வாக்கா. எப்ப வந்த? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்ன? நீ பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன். நீ வந்திருக்க தெரிஞ்சா உனக்கு சேர்த்து சாமி கிட்ட வேண்டியிருப்பேன். அப்போ என்ன பார்த்தாதான் உனக்கு ஞாபகம் வருதா? உண்மை அதுதானக்கா. இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல அவன் பிரச்சனையை பாத்துக்கிறதுக்கே அவனுக்கு நேரம் போதில்ல. அது மட்டும் இல்ல, உன்னை பத்தி நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்கு நீ என்ன சாதாரண குடும்பமா என்ன? கோடீஸ்வர குடும்பம். என்னங்க உங்க அக்கா கிட்ட பேசுற பேச்சா பேசுறீங்க? வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடாம. அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டனா இல்லையா நீ பாத்தியா? என்ன பொம்பளைங்களாம் ஒன்னா சேர்ந்துக்கிறீங்களா? டேய் சும்மா இருடா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்படி உட்காந்து பேசலாமா? தாராளமாக்கா. உன்ன மாதிரி பணக்கார ஆளுங்களோட உட்காந்து பேசதான் காஸ்ட்லியா சோஃபா வாங்கி போட்டிருக்கேன். வா உட்கார். என்ன கிண்டல் பண்ணாம உனக்கு தூக்கமே வராதே. உட்கார் உட்கார். இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்க, என்ன விஷயக்கா சொல்லு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அண்ணி? நல்லா இருக்காங்க. உன் புது மருமக எப்படி இருக்கா? தம்பி, நீ கேட்டாலும் கேட்கலனாலும் உன்கிட்ட சொல்லி புலம்பிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். வீட்டுல முன்ன இருந்த கலகலப்பே இல்லை. உன் மாமாவுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் கோபம் அதிகமாயிட்டே இருக்கு. கார்த்திக் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்ததுனால அபிராமி தங்கச்சி ரம்யா பொய்யாம அழுதுகிட்டே இருக்கா. பெரியவனை பத்தி கேட்கவே வேண்டாம். அப்பாவை மீறி அவன் பேசுறதே இல்ல. அபிராமி எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு என்ன மாதிரியே தவிக்கிறா. என்னக்கா இது? கார்த்திகை நினைச்சு நாம எல்லாருமே பெருமைப்படணும். மிலிட்டரியில வேலை பார்த்தவன் ஒரு விதவ பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கான். அது எவ்வளவு பெரிய விஷயம். உனக்கு தான் மாமாவை பத்தி தெரியுமே. அதனால இந்த மாமா ஒத்துக்காத்துல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உனக்கு தெரியாதா என்ன? அவருக்கு மெச்சூரிட்டியும் கிடையாது, பிராட் மைண்டும் கிடையாது. நீ வேற தினமும் அப்பனும் புள்ளையும் பாத்துக்கிறத பார்த்தா என்னைக்கு அவங்களுக்குள்ள பெரிய சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. ஒரு விதவை பொண்ண கார்த்திக் கட்டிக்கிட்டு வந்துட்டான்னுட்டு இவரோட பார்ட்னர்ஸ் சம்பந்தமே வேண்டான்னுட்டு கல்யாண பேச்சையே நிறுத்திட்டாங்க. பேச்சு முத்தி அவங்க பார்ட்னர்ஷிப்பே முறிஞ்சு போச்சு. அதனால உங்க மாமாவுக்கு வீட்லயும் நிம்மதி இல்ல, தொழிலையும் நிம்மதி இல்ல.
மாமாவுக்கு இது மாதிரி ஷாக்கெல்லாம் தேவைதான்க்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, உறவுக்குள்ளேயே பேதம் பிரிச்சு இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் லோயர் கிளாஸ், இவன் மிடில் கிளாஸ், இவன் ஹையர் கிளாஸ்னு குடும்பத்துக்குள்ளேயே கெச்சு முத்திர குத்தினாருல உன் புருஷன். அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த தண்டனை தேவைதான். ஏங்க அவங்களே நொந்து போய் வந்திருக்காங்க, ஆறுதலா 2 வார்த்தை சொல்லாம இப்படி பேசி நோகடிக்கிறீங்களே. இப்ப சொன்னாதாண்டி இதெல்லாம் ஏறும். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக உன்ன மாதிரி என்னையும் போய் சொல்ல சொல்றியா? நான் என் மனசுல பட்டது சொன்னேன். அதுக்காக எங்க அக்கா மனசு நோகடிக்கணும்னா எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. எங்க அக்கா மேல எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு, பாசம் இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அதுக்காக எங்க அக்கா புருஷன் பண்ற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா சொல்றியா? மனுஷங்களை மதிக்காதவருக்கு கடவுளா பார்த்து கொடுத்த தண்டனை இது. இப்ப தெரியுமில்ல, துட்ட மட்டும் வச்சா போதாது, மனுஷங்களை மதிக்கணும்னு. சரி சரி போதும் உங்க பிரசங்கம். அக்கா எதுக்காக வந்திருக்காங்க, என்ன வேணும்னு கேளுங்க. என்னடா தம்பி இப்படி பேசுறான்னு நீ தப்பா நினைச்சுக்காதக்கா. உனக்கே நல்லா தெரியும் மாமா என்னை எவ்வளவு காயப்படுத்திருக்காரு. வார்த்தையாலையும் பார்வையாலையும் எவ்வளவு அவமானப்படுத்திருக்காரு. என்னால அந்த அவமானங்களுக்கெல்லாம் நல்லா பதில் சொல்ல முடியும்க்கா. அவரால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த ஆத்திரத்தை எல்லாம் உண்மையில காட்டுவார். உனக்கு ஏன் பிரச்சனைன்றதுனாலதான் என் மனசுல உள்ள ஆதங்கங்களை அவர்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லி குமுறிக்கிட்டு இருக்கேன்க்கா. உனக்கு நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். சொல்லுக்கா, உனக்கு நான் என்ன பண்ணணும்? உன் மனசு எனக்கு தெரியாதா? கார்த்திக் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால வீட்டுல நடக்க வேண்டிய எல்லா நல்ல காரியமும் நின்னு போச்சு. அபிராமியோட தங்கச்சிக்கு கூட மாப்பிள்ள பார்த்தலாம். ஆனா என் பொண்ணுங்க 2 பேரோட வாழ்க்கையும் என்னாகுமோன்னு பயமா இருக்கு. பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லடா. நீ ஒன்னும் கவலைப்படாதுக்கா. மாமா குணம் எப்படி இருந்தாலும் உன் நல்ல குணத்துக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான். உன் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளைங்க நிச்சயமா பிறந்திருப்பாங்க. அவங்க தானா வந்து சேருவாங்க. எங்கடா என் மருமக அர்ஜுன்? அவன் என்ன கோட்டீஸ்வரன் பையனா? 10 மணிக்கு எழுந்து 11 மணிக்கு பெட் காபி சாப்பிட்றதுக்கு, 6 மணிக்கு எழுந்து 7 மணி ஷிஃப்ட்டுக்கு அப்பவே போயிட்டான். லட்சுமி, அக்காவுக்கு காப்பி கொடு. நான் கிளம்புறேன்க்கா, ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. வேணும்னா நான் உன்னை டிராப் பண்றேன்டா. வேணாக்கா, இப்போ நீ உன் காரில் டிராப் பண்ணுவேன். திரும்பி வரும்போது நான் பஸ்ல தானே வரணும். பழக்கத்தை மாத்திக்க நான் விரும்பலக்கா. வரட்டா? இந்த கம்ப்ளைண்ட் 1 வாரமா இருக்குப்பா. சூப்பர்ஸ் ஒண்ணுமே பார்க்கல, அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? யோ, மிஷின் ரிப்பேர் கம்ப்ளைண்ட் புக்ல எழுதி வச்சியா? ஆமாம் சார். என்ன ஆமாங்க சார் நோமாங்க சார்? சூப்பர்வைசர் நான். அந்த ஃபால்ட் அட்டெண்ட் பண்ண எனக்கு தெரியாது. பெருசா கம்ப்ளைண்ட் புக்ல எழுதி வச்சிருக்கியா? சார் அந்த ஃபால்ட் 1 வாரமா இருக்கு சார். அது உங்களுக்கும் தெரியும். அப்பப்போ கரண்ட் வேற பாஸ் ஆகுது. ஷாக் அடிச்சு ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னு என்ன சார் பண்றது? அதனாலதான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணேன். யோ, நல்லா வருதியா என் வாயில? மேனேஜர் என்ன பிடிச்சி விடுன்னு விடுறாயா? மாடு மாதிரி வளர்ந்துருக்கிய, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? சார், உங்களை மேலிடத்துல காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நான் பண்ணல சார். சக தொழிலாளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதே அப்படிங்கிற ஆதங்கத்தினால தான் சார் இந்த கம்ப்ளைண்ட்டே நான் கொடுத்தேன். அதுக்காக வயசானவனோட பார்க்காம இந்த மாதிரி கண்ட மாதிரி பேசுறீங்களே சார். ஏன் யோ, என்ன விட்டா மேல மேல பேசிக்கிட்டே இருக்க? உன் வயசுக்கு நான் மரியாதை வர கொடுக்கணுமா? ஐயோ, எழுந்திரியா?